வணக்கம். நான் உங்கள் PS ஐயர். இது PS ஐயர் சமையல் யூடியூப் சேனல். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிர்ணிப்பழ ஜூஸ். அதாவது வெயிலுக்கு இதமா, இந்த சம்மருக்கு இதமா, உடம்புக்கு நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கிர்ணிப்பழ ஜூஸ் இப்போ நல்ல சீசன், விலை மலிவாகவும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த கிர்ணிப்பழ ஜூஸை வச்சு அதுல கூட எக்ஸ்ட்ராவா 2 பொருளை சேர்த்து நம்ம எப்படி ஜூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கிர்ணிப்பழத்தை தோல் சீவி, அதாவது தோலை நீக்கிட்டு அதுல இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு பீஸ் பீஸா கட் பண்ணி அதை நல்ல மிக்சியில போட்டு நல்லா அடிக்கணும். அதுக்கு முன்னாடி முந்தின நாளே நம்ம இந்த பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லி கடையில கிடைக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் முந்தின நாளே ஒரு 2 சின்ன பவுல்ல போட்டு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிருங்க. மிக்சியில போட்டுட்டு இந்த சப்ஜா சீட்ஸையும் இந்த பாதாம் பிசினையும் அந்த கிர்னி பழத்தோட நறுக்கி வச்சிருக்கிற கிர்னி பழத்தோட மிக்சி ஜார்ல போட்டு அதனுடைய ஒரு கிளாஸ் பாலையும் விட்டு ஒரு 3 ஸ்பூன் சுகரும் போட்டு ஐஸ் கியூப்ஸை போட்டு நல்ல மிக்சியில போட்டு அடிங்க. அது நல்ல கரையணும். அது அளவுக்கு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்ல மிக்சியில போட்டு ஜார்ல போட்டு நல்ல ஜூஸ் பண்ணிடுங்க. ஜூஸ் பண்ணிட்டு அதை ஒரு கிளாஸ்ல போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு இதமானது இந்த கிர்ணிப்பழ ஜூஸ். உடம்புக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. நம்மளுடைய வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணும். அது இல்லாம சம்மருக்கு ரொம்ப ரொம்ப இந்த கிர்ணிப்பழ ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இந்த கிர்ணிப்பழ ஜூஸை இந்த சம்மருக்கு பயன்படுத்திக்கோங்க. உடம்புக்கு நல்லது. இந்த ஜூஸ் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.